அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சாம்பார் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் பருப்பை ஒரு 1/4 ஹவருக்கு மேலே நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெந்தயம், சீரகம், கட் பண்ணி எடுத்து வச்ச 2 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு எவ்வளோ சேர்த்தாலும் உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, லாஸ்ட்டாக மிளகு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நான் 3 விசில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா கடைப்பருப்பு, ரேஷன் பருப்பு 2 சேர்த்ததுனால 3 விசிலுக்கு மேலே வச்சுக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அருமையாக பருப்பு வெந்து வந்திருக்குங்க. இப்போ அதே பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 காஞ்ச மிளகாய், இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்ச முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போது மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். காயெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரணுங்க. இப்போ லாஸ்ட்டாக பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் காய் வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்குறது உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அருமையான கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.